ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நல்ல மணக்க சுவையான ரசம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன தான் சில நேரம் பார்த்து ரசம் வச்சாலும் சரியாக வரலையேன்னு தோணும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள், எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுடைய ரசம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சுக்கலாம். புளி ஊறட்டும், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியை வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி மேல் தோல் உரியிற அளவுக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி தோலை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு தக்காளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்சுட்டு நம்ம கரைக்கும் போதே ஈஸியாக நம்ம கரைச்சி எடுத்துட முடியும். கரைச்சிட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ரசத்துக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு ரசப்பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு 1.5 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரு 5-6 வெந்தயம் எடுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அரிசி, 1 டீஸ்பூன் பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரிசி பருப்பு சேர்த்து அரைக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். இது கூடவே 1 டீஸ்பூன் வர மல்லி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க தேவையில்லைங்க. எல்லா பொருளும் நல்லா சூடேற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். இப்போது பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்செடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுக்கிட்டா கூட நீங்கள் டக்குன்னு ரசம் செய்யும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இது கூட ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு 5-6 வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலையில் போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ அதை லேசாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். லேசாக மட்டும் வதக்கி விட்டுக்கலாம், ரொம்ப வதக்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கோம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய புளிப்பு சுவைக்கு ஏற்ப இந்த இடத்துல தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம தக்காளி கரைக்கும் போதே சேர்த்துட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். லைட்டாக ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட போகிறோம். அந்த கொதிக்கிற கேப்பில் நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது, நுர கட்டி வரட்டும். இப்போ உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம், உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நுர கட்டி வந்ததும் கடைசியாக கொஞ்சமாக வெள்ளைத்துண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்ல நுர கட்டி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ரசம் எடுத்து பரிமாறலாம். ரொம்ப சூப்பராக நல்ல மணக்க சுவையான ரசம் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.